உலகில் வாழும் 40% மக்கள் தங்கள் பேசும் மொழியை கூட முறையாக கற்க முடியாமல் இருக்கின்றனர் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து யுனெஸ்கோ அமைப்பின் கீழ் செயல்படும் GEM எனப்படும் உலக கல்வி கண்காணிப்பு மையம் ஓர் ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் உலக நாடுகள் தாய்மொழியில் முக்கியத்துவம் குறித்து உணர்ந்தாலும் அவற்றை சொல்லிக் கொடுக்க போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. ஆசிரியர் பற்றாக்குறை போன்ற பல காரணங்களால் இதை செயல்படுத்த முடியவில்லை. தாய்மொழியில் கல்வி கற்பதே அடிப்படை புரிதலை உருவாக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. ஆனால் உலகளவில் தங்கள் தாய்மொழியை கூட முறையாக கற்க முடியாதவர்களின் எண்ணிக்கை 40% இருக்கிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளில் இதன் எண்ணிக்கை 90% வரை நீள்கிறது. காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்த நாடுகளில் ஆதிக்கம் செய்த நாடுகளின் மொழியே கிட்டத்தட்ட கற்பிக்கும் மொழியாக மாறிவிட்டது. இதனால் அந்த நாடுகளின் கல்வியில் பாகுபாடு காணப்படுகிறது. இப்போது உலகின் பல நாடுகளின் பள்ளி கல்லூரிகளில் ஒரே வகுப்பில் பல மொழிகளை பேசும் மாணவர்கள் இருப்பது சாதாரணமாகிவிட்டது. குறிப்பிட்ட மொழி மட்டுமே மாணவர்களுக்கு தெரிந்துள்ளதால் உலகம் முழுவதும் சுமார் 3.1 கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே உலக நாடுகள் தங்கள் கல்வி திட்டத்தில் பல மொழிகளை சொல்லிக் கொடுக்கும் வகையில் திருத்தங்களை செய்ய வேண்டும். ஆனால் பல மொழிகளை பேசும் நாடுகளில் இத்தகைய திருத்தங்களை அமல்படுத்துவதில் சிக்கல் இருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் அதிகரிக்கும் இடப்பெயர்வுக்கு ஏற்றவாறு உலக நாடுகள் பல மொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று GEM அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு அம்சமாக இருக்கும் மும்மொழி திட்டத்திற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் யுனெஸ்கோ அமைப்பே பல மொழிகளை கற்கும் வகையில் உலக நாடுகள் தங்கள் கல்விக் கொள்கையில் மாற்றம் செய்ய வேண்டும் என கூறியிருப்பது கவனம் பெற்றுள்ளது.